அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அந்த டிஎன்ஏயு ஃபேஸ் 5 அகாடமிக் செஷனுக்கு டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் முடிஞ்சது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ரவுண்டு 5 பார்த்தோன்னா ஒரு முழுமையான ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு, எவ்வளோ பேர் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணுவீங்க, அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது நார்மலாக அதில் வந்து வேக்கன்சி முன்னாடி போட்டிருந்தாங்க. 16ஆம் தேதிப்படி வேக்கன்சி இருந்துச்சு அந்த ஸ்டேட்டஸு. இப்போ இல்லை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வேக்கன்சி ஸ்டேட்டஸ் இல்லை. ஆனால் பேஸ் 5 வந்து என்றைக்குன்னா 29/8 முடிஞ்சது டிஎன்ஏயோ ஆஃபீஸில். ஓகேங்களா? வழக்கமாக சரி எவ்வளோ பேர் கூப்பிட்ருந்தாங்க, எத்தனை செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ளதுலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது சம்மந்தமாக நானும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்குது எவ்வளோ பேருன்றது இருக்குது. கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இது பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லா கோர்சஸுக்கும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. பட் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த பேஸ் 5க்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருந்தாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓசியில் 152 மார்க் வரைக்கும் கால் பண்ணியிருந்தாங்க. பிசிக்கு 101, பிசிஎம்மில் 131, எம்பிசியில் 136.5, எஸ்சி 151, எஸ்சிஏ 143, எஸ்டி 151. இந்த கட் ஆஃப் வரைக்கும் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சரி எவ்வளோ பேரை கூப்பிட்ருந்தாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஜஸ்ட்டு பார்த்துக்குவோம். இப்போ இந்த 29 ஆகஸ்ட்டு தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மக்களை எங்கள் டிஎன்ஏ ஆஃபீஸுக்கு அந்த ஆடிட்டோரியத்தில் அட்டன் பண்ணணும். சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் வித் ஃபீஸோட. ஓகேங்களா? இந்த 2 செஷன் நடந்துச்சு அன்றைக்கி 29ஆம் தேதி. 2 மணி ஒன்று, 4 மணி ஒன்று. 2 மணிக்கு 355 பேரும், 4 மணிக்கு 355 பேரும், மொத்தம் 710 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா? இந்த 710 பேர் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது சரியான இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக வெளிவரல. ஆனால் வேக்கன்சி அந்த டைமில் 894 வேக்கன்சி இருந்துச்சு. இந்த 4th ரவுண்டு முடித்து பார்க்குறப்ப 894 வேக்கன்சி இருந்துச்சு. அப்போ எவ்வளோ ஃபில் ஆச்சு அப்படிங்கிற விளக்கம் இது வரைக்கும் வரலை. கூடிய சீக்கிரம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ரவுண்டு எப்படி இருக்கும் டிஎன்இவில் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கும், இந்த ஸ்பாட் அட்மிஷன் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் ஒன்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணோன்னா ஸ்பாட் அட்மிஷன் ஒரு 1 வீக்கில் போடுற மாதிரி இருக்கும். நார்மலாக அப்படி தான் நடக்கிறது. இப்போ ஃபைனல் வேக்கன்சி எப்போன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை அப்டேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் கண்டினியூஸாக அந்த அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆசாப்பனா டிஎன்ஏயில் பேஸ் 5 செஷன், அதாவது 5ஆவது ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்டு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ப்ளஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் போடுவோம். தேங்க்யூ.